வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், எதிர்மறை எண்ணத்தை தவிர்க்க என்ன செய்யலாம் என்பதை பற்றி தான். முதலில் இந்த எதிர்மறை எண்ணம் எவ்வாறு வருகிறது என்றால், நமது சுப கிரகங்கள், அதாவது நமது ஜாதகத்தில் சுப கிரகங்களான குரு, சந்திரன், வளர்பிறை சந்திரன், சுக்கிரன் மற்றும் புத பகவான், இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்களான சனி பகவானோடோ ராகு கேது பகவானோடோ அல்லது செவ்வாய் மற்றும் சூரிய பகவானோடு இணையும் பொழுதும், அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் சந்திரன் நமக்கு ஒத்துப்போகாத ராசியில் சஞ்சரிக்கிறார் என்றாலும் நிச்சயம் நமது மனதில் எதிர்மறை எண்ணம் உருவாவது இயல்புதான். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில், எதிர்மறை எண்ணம் உண்டாகும் சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக நமது வாழ்க்கையில் ஏற்படும் சில பல நடவடிக்கையின் அதற்குண்டான முடிவுகள் எடுக்கும் காரணம் வரும்பொழுது அல்லது தருணம் வரும்பொழுது நம்மால் சரியான முடிவு எடுக்க முடியாது. காரணம், இந்த கிரக சஞ்சாரம் ஒரு 2 நாள் சந்திரனால் உண்டாகும் நமது ஜாதகத்தில். அப்படியே மற்றபடி சில கிரகங்களின் சேர்க்கை மாத கணக்கிலும் இருக்கும், வருட கணக்கிலும் இருக்கும். இந்த சமயத்தில் நம்மால் பல விஷயங்களுக்கு சரியான தீர்வோ அல்லது முடிவோ எடுக்க முடியாது. காரணம், எதிர்மறை எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும். இது எப்படி என்றால், வைரஸ் தாக்கிய கம்ப்யூட்டர் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. அதற்கு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்தினால் அது நம் கட்டளைகளை ஏற்று செயல்படும். அதுபோல் நம்மை சுற்றி நிகழ்வதிலெல்லாம் மனம் ஈடுபட்டால் மனமானது முறை தவறி செயல்படும். இந்த மனமானது முறை தவறி செயல்படுவதற்கு காரணமே இத்தகைய நான் மேற்குறிப்பிட்ட கிரக இணைவினால்தான். அப்படி வரும்பொழுது, அதாவது நம்முடைய மனதில் எதிர்மறை எண்ணம் தோன்றும் பொழுது நாம் கடவுளின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது கடவுளின் திருநாமத்தை ஒரு சில காலத்திற்கு அதிகமாக உச்சரித்து வரும்பொழுது நிச்சயம் அந்த எதிர்மறை எண்ணத்தின் தாக்கம் குறையும். அல்லது ஒரு சிலரின் ஜாதகப்படி எதிர்மறை எண்ணம் இல்லாமலே போய்விடும். அது ஒவ்வொரு ஜாதகரின் கர்ம வினையை பொறுத்து தான். ஆனால் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினால் அதை நிறைய வழியில் குறைப்பதற்கும் சரி, இல்லாமல் பண்ணுவதற்கும் சரி, நாம் தட்சிணாமூர்த்தி பகவானையோ அல்லது ஐகிரீவர் பகவானையோ வழிபட்டால் எதிர்மறை எண்ணம் நிச்சயம் காணாமல் போகும் அல்லது எதிர்மறை எண்ணம் குறையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்ய மறக்க வேண்டாம். அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்யவும். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.